சென்னையில் பரவலாக பெய்த மழையால் ஆங்காங்கே சாலைகளில் மழைநீர் தேங்கியது. இதன் காரணமாக சில இடங்களில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சென்னை மாநகரில் அண்ணா நகர், அய்யனாவரம், எழும்பூர், நுங்கம்பாக்கம், ராயப்பேட்டை உள்ளிட்ட பல இடங்களில் நேற்று மாலை முதல் விட்டுவிட்டு மழை பெய்தது. தாம்பரம், அம்பத்தூர், மாதவரம் உள்ளிட்ட சென்னை புறநகர் பகுதிகளிலும் மழை பெய்தது. மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தாலும் தாழ்வான இடங்கள் மற்றும் சில சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதன் காரணமாக வேலை முடிந்து வீடு செல்வோர் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். இதனிடையே தேங்கியுள்ள மழை நீரை அகற்ற மாநகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். வெயிலுக்கு மழை ரொம்ப சூதிங்கா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, இதமா இருக்கு. ஆனா என்ன கார்ப்பரேஷன்ஸ் இருக்கிற தண்ணியெல்லாம் விலகி விட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்றேன். மழை பெய்யறது நல்லதுதான், கொஞ்சம் கூலா இருக்கு கிளைமேட்டு யூஸ்வலா இருக்கிறத விட. ஆனால் அதே டைமில் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா டிராஃபிக் நிறைய, இப்போது கன்ஸ்ட்ரக்ஷன் நிறைய இந்த கெனல்லாம் கட்டுறதுனால நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. அது மேபி அது ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ். ஒர்க்கு அப்படியே போயிட்டுருக்குங்க. எல்லா இடத்தையுமே நிறைய இடத்த நோண்டி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஐ திங்க் இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் நல்லா ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. புதுக்கோட்டையில் திருமயம், அறந்தாங்கி, கீரனூர் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் சில இடங்களில் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்களும் சம்பா சாகுபடிக்கு இந்த மழை பெரிதும் உதவும் என்பதால் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேற்கு மத்திய வங்கக்கடலில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நீடிப்பதால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. தென்மேற்கு திசையில் இருந்து பலத்த காற்று வீசும் என்றும் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் தெரிவித்துள்ளது.